குரு, அப்ப அவங்க யாரு? அவங்க எதுக்கு எங்க அம்மாவை கொல்லணும் சொல்லுங்க. அவங்க தான் நம்ம நாட்டை கைப்பற்றணும் என்ன நினைக்கிற எதிரிங்க, சங்கிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. ஆனா இந்த நாட்டு எதிரிங்க எதுக்கு எங்க அம்மா அப்பாவை கொல்லணும்? அவங்களுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த சங்கிஸ்தான் நாட்டுக்காரங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அதை சொல்ல வேண்டிய நேரமும் இது கிடையாது நாகராணி. இத மட்டும் ஏன் மறக்கறீங்க? இது எங்க அம்மா அப்பா விஷயம். நாகராணி, இது சொல்ல வேண்டிய நேரம் கிடையாது. அந்த நேரம் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்க அம்மா அப்பாவுக்கும் சங்கிஸ்தான் நாட்டுக்காரங்களுக்கும் சம்பந்தம் இப்போதைக்கு இல்ல. அது சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நானாவே சொல்றேன் நாகராணி. சேஷகுரு, எனக்கு இருந்தது என் அம்மா அப்பா சீதாராமன் மட்டும்தான். அவங்களையும் நான் கைவிட்டுட்டா எனக்குன்னு யாரும் இல்லை. என்னை பெற்ற தாய் அனந்தா, அவங்களும் இப்ப என் கூட இல்ல. என்னை வளர்த்த தாய் லக்ஷ்மி ராமன், அவங்களையும் கூட இல்ல. நாகராணி, உங்களுக்கு யார் இல்லைன்னாலும் உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். நானும் ஸ்வர்ணா நாககுரு, உங்களுக்கு எல்லாரும் நாங்க இருக்கோம். நீங்க கவலையப்பட வேண்டாம் நாகராணி. ஆமா நாகராணி, உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எங்களை தாண்டி தான் உங்களுக்கு வரணும் நாகராணி. சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் கிளம்புறேன் நாகராணி. சரி நாககுரு. ஆனா ருத்ரம்மா, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு துணையா நீங்க இருக்கீங்கன்னு. அப்ப நீங்களும் அது சொல்லுங்க, எங்க அம்மா அப்பாவுக்கும் அந்த நாட்டுக்காரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க அம்மா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. நாகராணி, அதை மட்டும் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நாகராணி. என்ன மன்னிச்சிருங்க. நான் ருத்ராமா, நான் நாகராணி ஸ்ரேஷ், மகா சர்வஸ்ரேஷ் நாகராணி. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அதை கண்டே பிடிச்சே தீருவேன். எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சு எங்க அம்மா அப்பா ஆத்மா சாந்தி அடைய செய்வேன். ருத்ராமா, ருத்ராமா, எங்க அம்மா அப்பா உடலை மட்டும் எங்கேயாவது அப்புறப்படுத்திருங்க. சரி நாகராணி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். முட்டாள்களே, உங்களை புள்ள சொல்லல, அந்த நாகராணியை கண்டுபிடிக்க தான் சொன்னேன். முட்டாள் மாதிரி கொன்னுட்டு வந்து நிக்கிறீங்களே பாவிகளா. ஆனா நாங்க அவங்கள்ட்ட எவ்வளவோ கேட்டோம் தளபதி, அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் நாங்க அவங்கள கொன்னுட்டோம். திடீர்னு அவங்க நாங்கள் உயிரோட விட்டுட்டு வந்தோம்னா அவங்க நம்மளை பற்றி வேற யார்கிட்டையாவது சொல்லிட்டாங்கன்னா பெரிய ஆபத்தாயிரும். அதான் கொன்னுட்டோம் ஒரேடியா. தளபதி, நாங்க அதான் கொன்னுட்டோம். திடீர்னு நம்மளை பத்தி வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டாங்கன்னா பெரிய ஆபத்தாயிரும். நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் நீங்க கொண்டிருக்க கூடாது. இப்ப நம்ம அந்த நாகராணியை எங்கன்னு போய் தேட? திடீர்னு டிராகனை வேற காணும். அந்த டிராகனை வச்சு நாகராணியை கண்டுபிடிக்கலாம் பார்த்தா அதுவும் சொதப்பிட்டு. இப்ப அந்த நம்ம நாகராணியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க? எங்கன்னு போய் தேட? நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. ஆனா தளபதி, நம்ம எப்படியாவது அந்த நாகராணியையும் நாகமணியை கைப்பற்றிடுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடே மடையா, நம்ம கண்டுபிடிச்சவன் இல்ல. நாகராணியும் நாகமணியும் நமக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன். ஆமா, நாகராணியும் நாகமணியும் நமக்கு தான். வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன் பத்ரன். சரியா சொன்ன காந்தாரி. நாகராணியும் நாகமணியும் நமக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன். நம்ம 2 பேரும் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. நாகமணி மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா அந்த நாகமணியை இல்லாம ஆக்கிருவேன். எனக்கு கிடைக்க கூடாதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. ஆமா பத்ரன், நமக்கு கிடைக்க கூடாதுன்னு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அந்த நாகமணியை இல்லாம ஆக்கிடணும்.
என்னோட வளர்ப்பு தாய் அம்மா அப்பா கூட காப்பாற்ற முடியாத நாகினி நான் இருந்து எதுக்கு? உங்களையும் நான் பறி கொடுத்துட்டேன், என்னை வளர்த்தவங்களையும் நான் பறி கொடுத்துட்டேன். இனி நான் இருந்து எதுக்குமா? எனக்குன்னு யாருமே இனி இல்லையே. ஒரு தடவையாவது நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு எனக்கு தோணுதுமா. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த எதிரிங்களை ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் கொள்வேன். நான் சாதாரண நாகினி இல்ல, நாகலோகத்தின் ராணி, உருமாறும் நாகினி, ஸ்ரேஷ் மகா சர்வ ஸ்ரேஷ் நாகராணி பிரகதி. அம்மா, உங்களை கொண்டவங்களையும் என்னோட வளர்ப்பு தாய் தந்தையும் கொண்டவங்களையும் கண்டிப்பா நான் கொல்வேன். அம்மா, இதுவரை நம்ம நாகராணியை நான் இப்படி பார்த்ததே இல்லை. ரொம்ப கலங்குறாங்க ருத்ரம்மா. நீங்க நாகராணிட்ட உண்மையை சொல்லல. ஸ்வர்ணா, நாகராணிட்ட இப்ப உண்மையை சொல்றது நல்லதில்லை. நேரம் வரும்போது நானும் நாககுருவும் கரெக்டா உண்மையை சொல்லியே தீருவோம். அப்போ இதை தடுக்க யாராலையும் முடியாது. இந்த உண்மை எனக்கும் நாககுருவுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சது. அது எக்காரணத்து கொண்டும் நாகராணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா பேரழிவு உண்டாகும். இந்த அழிவுல இருக்கு காப்பாத்துறது நாகராணி மட்டும்தான். அதுக்கு நாகராணி உயிரோட இருக்கணும். அதுக்கு நான் நாகராணிட்ட இந்த உண்மையை சொல்லவே கூடாது. ருத்ரம்மா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. அது என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். நாகராணிக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணல, உங்க நாகராணி ஏதோ எதிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.